வண்ணங்களே ஆரோக்கியம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் வேலு. இன்றைய நிகழ்ச்சியில் நம் உடல் ஆரோக்கியம் சரியான முறையில் இருக்கணும் அப்படின்னா தினசரி நம்ம வாழ்வில் எந்தெந்த மாதிரி உணவு முறை பின்பற்றணும் அதை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். தினசரி நம்மளுடைய காலை உணவில் பார்த்தீங்கன்னா தானியம், பருப்பு, கீரை இது மூணும் சேர்ந்த உணவாக காலையில் இருக்கணும். புரதம், கால்சியம் ப்ளஸ் அதில் இன்னும் சில விதமான தாது பொருட்கள் இது எல்லாமே கலந்த மாதிரி ஒரு உணவாக இருக்கணும். இந்த மாதிரி இருக்கும் பொழுது அன்றைக்கி நாள் முழுவதும் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு தேவையான அத்தனை விதமான சத்துக்களும் சரியான முறையில் உட்கிரகிக்கப்பட்டு அன்றைக்கி நாள் முழுவதும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடல் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ஆக்டிவாகவும் இருக்கிறதுக்கு மிக உறுதுணையாக இருப்பது இந்த காலையில் இருக்கக்கூடிய ஒரு சரியான உணவு தான். இது காலை உணவு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒரு முளைக்க வச்சு தானியம் கூட எடுத்துக்கலாம். ஒரு 100 கிராம் ஒரு 50 கிராம் முளைக்க வச்சு தானியம் எடுத்துகிட்டு அதோடு தேங்காய் துருவல், மிளகு, சீரகம், வெல்லம், ஏலக்காய்லாம் கலந்து சாப்பிடும்போது அன்றைக்கு தேவையான நல்ல ஒரு உடலுக்கு ஆற்றல் தரக்கூடிய ஒரு சத்தூட்டமான உணவாக இது மிக சிறப்பாக அமையும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அன்றைக்கி நம்ம எப்பேற்பட்ட ஒரு கடுமையான வேலை செஞ்சாலும் அது ஒரு அசதி, சோர்வு, டயர்ட்னஸ், களைப்பு இது மாதிரி இல்லாமல் ஒரு நாள் முழுவதும் நம்ம சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு மிக சரியான உணவாக இருக்கணும். இது காலை உணவு. மதியம் ஏதேனும் ஒரு மாமூல் வகையை நம்ம ஒரு சாதத்தை கூட எடுத்துகிட்டு அதோடு ஒரு கீரை சேர்த்துக்கலாம். தினசரி ஏதாவது ஒரு கீரை. இப்போ ஒரு நபர் சாப்பிடணும் அப்படின்னா 100 கிராம் கீரை தினசரி எடுத்துக்கும் போது ஒரு நல்ல ஆரோக்கியமான உடல் அமைப்பு பெற முடியும். அதே மாதிரி மாலை நேரம், அதாவது இரவு வேளைகள் பார்த்திங்கன்னா மிக சிறந்த உணவு அப்படின்னு சொன்னால் கஞ்சி உணவுகள் மிக சிறப்பாக இருக்கும். ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கஞ்சியா இன்றைக்கி என்ன நோயாக வந்திருக்கு, இல்லை நான் என்ன வியாதியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேலி கிண்டல்லாம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஒன்று கஞ்சியாக எடுத்துக்கலாம், இல்லைன்னா இரவு வேளைகள் பழங்கள் எடுத்துக்கலாம். இது எதுவுமே என்னால் முடியாது அப்படின்னா ரொம்ப ஒரு ஆவியில் வேக வைக்கப்பட்ட பொருட்கள், அது இட்லி, இடியாப்பம் இந்த மாதிரி ரொம்ப இலகுவான உணவை எடுத்துக்கும் போது அந்த ஒரு நாள் முழுவதுமே உடல் ஆரோக்கியமும் சரி, நம்முடைய மன ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி வாழ்வியல் முறை பயன்படுத்தும் போது என்றைக்குமே ஒரு ஆரோக்கியமான உடல் அமைப்பும் மன அமைப்பும் உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி உணவு முறை தினசரி பின்பற்றுங்க. ஆரோக்கியமாக இருங்க. நன்றி.